என் அன்பு குழந்தையே, மீளா துயரத்தை எல்லாம் கடந்து விட்டாய். இனி உன் வாழ்வில் நீ ஏமாறவே மாட்டாய். நாளை முதலே நீ எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தி ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் வரத் துவங்கும். இந்த மங்களகரமான நாளில் உனக்கு தேவையானது அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்துவிட்டேன். நாளை நீ எதிர்பாராத பல அதிசயங்களை ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்துவேன். நான் இருக்கிறேன். நீ இது நாள் வரை பட்ட துன்பங்கள் எல்லாமே போதும். நீ உன்னுடைய வாழ்வில் எல்லாமே சந்தோஷ தருணங்களாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் உன் சாயப்பாவின் ஆசை, விருப்பமும் கூட. இந்த வியாழன் சுபவாக்கு என்றுமே பொய்யாக நான் விடமாட்டேன். என்னுடைய வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் கைவிடவும் மாட்டேன். என்னையே நம்பி வந்தவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். நாளை விடியல் ஒரு அதிர்ஷ்ட தரும் நாளாகவே உனக்கு அமையும். நல்ல தகவல் வந்து சேரும். பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது குழந்தையே. என்னை நம்பி முழுமையாக நம்பிவிட்டு நம்பிக்கையோடு உறக்கம் கொள். நாளை சூரிய உதயம் உனக்காகவே உதிக்கும். உன் வாழ்க்கையை புரிய வைத்து, உன்னையே உனக்கு புரிய வைத்து, நல்ல விடியலை உனக்காகவே விடிய வைத்து, அந்த விடியலை மிக பிரகாசமாகவே உன் கண்களுக்கு நான் காட்டுவேன். உனக்காகவே நாளை விடியல் விடியும். நீ மனதில் நினைத்த அனைத்து நல்லதையும் உனக்காகவே நடத்தி கொடுப்பேன், நிகழ்த்தி காட்டுவேன். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. நடப்பது அனைத்தும் வருவது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் இருக்கிறேன். இது நாள் வரை நான் உனக்கு காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவங்களே. இனிவரும் நாட்களில் உனக்கு அடுக்கடுக்கான நிம்மதியான, மகிழ்ச்சிகரமான, ஆனந்தமனமான, வெற்றியான நிகழ்வுகள் மட்டுமே, அதுவும் பேர் மகிழ்ச்சியாகவே நடக்கப் போகிறது. இதை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள். இனி என் வார்த்தைகளை, என் வாக்குகளை நேரடியாகவே என்னிடம் இருந்து நீ கேட்பாய். எதற்காக வேதனைப்படுகிறாய்? முதலில் உன் வாயிற்கதவை திறந்து பார். உன் சாயப்பா உன் வீடு தேடி, உன் இல்லம் தேடி, என் பொக்கிஷமான பிள்ளையின் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் குழந்தையே. எப்பொழுதும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். கண் கலங்காதே. நான் அனைத்தையும் இழந்து நின்ற போதுதான் நான் இருக்கிறேன் என்று என்னை தேடி வந்த என் அப்பாவுக்கு தெரியும் எனக்கு என்ன வேண்டும் என்று, எனக்கு எப்பொழுது எதை கொடுக்க வேண்டும் என்று என் அப்பாவிற்கு தெரியும். என்னுடன் நீங்கள் இருக்கும் பொழுது நான் இனி எதற்காகவும் கலங்க மாட்டேன் அப்பா. என் சாயிநாதரே, நீங்கள்தான் எனக்கு எல்லாமே. நீங்கள்தான் எனக்கு சர்வ சத்தியமாய் எல்லாமுமே. இப்படி உண்மையாக நம்பிக்கை என் மீது வைத்து விட்டாலே போதும், உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன். ஒரு பெரிய வாய்ப்பு உன்னை தேடி வரவிருக்கிறது. அதை சாதுரியமாக பெற்றுக்கொண்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். உனக்கான வெற்றி நிச்சயம். எப்பொழுதும் என்னுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு. கர்மாவை மாற்ற முடியாத கடவுளை எதற்காக கும்பிட வேண்டும்? கர்மாவை கழித்தேதான் ஆக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே என்று நீ நினைக்கிறாய். கர்மாவை அனைவரும் கழித்தேதான் ஆக வேண்டும். அந்த கர்மாவின் வலிமைகளை குறைத்து உன்னை நல்ல வழியில், நல்ல பாதையில் செலுத்த குரு வழிபாடு நிச்சயமாக இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் தேவை. உன்னுடைய கவனம் என் மீது இருந்தால் போதும். நான் எப்பொழுதும் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். உன் கவனம் என் மீது இல்லாவிட்டாலும் நான் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருப்பேன். நான் உன்னுடைய தாய், தந்தை, குரு, ஆசான், இறைவன் அனைத்துமாக இருந்து என் பிள்ளைக்கு என்ன தேவையோ, வாழ்க்கையை எப்படி புரிய வைக்க வேண்டுமோ, உன்னையே உனக்கு எப்படி புரிய வைக்க வேண்டுமோ என்பதை யோசித்து யோசித்து அனைத்தையும் செய்து கொண்டே இருக்கிறேன். கர்மா வலிமைகளை குறைத்து உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு காண்பிப்பேன். மிக பிரகாசமாகவே அந்த வெளிச்சத்தை உன் கண்களுக்கு காமிப்பேன். உன்னை விழ வைத்தவர்களுக்கு முன்பாக நான் உன்னை
எழுச்சியோடு எழ வைப்பேன். உன்னை வேதனைப்படுத்தியவர்களுக்கு முன்பாக, உன்னை அழ வைத்தவர்களுக்கு முன்பாக உன்னை ஆனந்தமாக வாழ வைப்பேன். பொறுமையோடு இரு என் குழந்தையே. உன்னுடைய பிரார்த்தனையும் வேண்டுதலும் எப்பொழுதும் வீணாகாது. உன்னுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். நீ நினைத்ததை நடத்தி கொடுக்க உன் சாயப்பா இருக்கும் பொழுது எதற்காக கவலைப்படுகிறாய்? காரணமே இல்லாமல் உனக்கு நடக்கும் விஷயத்திற்கு காரணத்தை உனக்கு புரிய வைப்பேன். தற்போது உனக்கு நடக்கும் சூழ்நிலை எல்லாம் உனக்கு எதிராகவே இருந்தாலும் அதை உனக்கு சாதகமாகவே நான் மாற்றி காட்டுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய பிரமாணம். எப்பொழுதும் நான் காப்பாற்றிக் கொண்டே இருப்பேன், எப்பொழுதும் காப்பாற்றுவேன். நாளை விடியலுக்காக இன்னும் சிறிது நேரம் காத்திரு. உனக்கான ஒரு பெரும் மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு நம்பிக்கையோடு நிம்மதியாக உறங்கு. இதுவரை அன்னமில்லாமல் தூக்கமில்லாமல் கழிந்த உன் நாட்கள் இன்று இரவு நிம்மதியோடு கழியட்டும். உன் சாயப்பா உன் அருகிலேயே இருந்து உனக்கு தூக்கத்தை, நிம்மதியான உறக்கத்தை வரவைப்பேன். என் பிள்ளை நிம்மதியாக தூங்கி நாளை கண் விழிக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி செய்தி, ஒரு ஆனந்த செய்தி, ஒரு நல்ல தகவல், நீ எதிர்பார்த்த அந்த தகவல் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும், உன் செவிகளில் கேட்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? உன்னுடைய பிரார்த்தனை உன்னுடைய சூழ்நிலையை சரி செய்யும். அதுவரை பொறுமையாக காத்திரு. உன் பொறுமையான காத்திருப்பு என்றைக்கும் வீண் போகாது. நான் இருக்கிறேன் கண்மணியே. நீ ஆனந்தத்தை முழுமையாக அனுபவிக்கும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. இன்னும் சில மணி நேரமே. நீயோ உன் குடும்பமோ அல்ல உன்னுடைய தலைமுறையோ இனி வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கான அந்த சந்தோஷ நிகழ்வு உன் வாழ்வில் நடக்கும். உன் வாழ்க்கையே திருப்பி போட போகும் அந்த நிகழ்வும், நல்ல திருப்பமும், நல்ல தகவலும் உன்னை வந்து சேரும். இன்னும் சில மணி நேரமே. முடியாது என்று எப்பொழுதும் முடங்கி விடாதே. முடியும் என்று எழுச்சியோடு எழுந்து நில். முடியும், என்னால் அனைத்துமே முடியும், என்னால் வெற்றியடைய முடியும், வெற்றியடைவதற்காகவே நான் இருக்கிறேன் என்று நல்ல எண்ணங்களையும் நேர்மறை சிந்தனைகளையும் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டே இரு. அதை உன் மனதிற்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து கொண்டே இரு. நீ முடியும் என்று சொன்னால் நிச்சயமாக அது முடியும், முடித்தே காட்டுவேன். அதற்கே உன் சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். நீ முடியும் என்று சொன்னவுடன் அனைத்தையும் உனக்கு சாதகமாக்குவேன். உன்னால் அதை சாதித்து காட்டவே முடியும். முடியாததையும் முடித்து காட்ட உன் அப்பா உனக்கு துணையாக இருக்கும் பொழுது உன்னால் முடியும் என்று சொல்வதை நான் எப்படி நிகழ்த்தாமல் இருப்பேன்? உன்னால் எதையுமே சாதிக்க முடியும் என் குழந்தையே. வாழ்க்கையை வெல்லலாம் வா. உனக்காக படைக்கப்பட்டது எல்லாமே உன்னிடம் வந்து சேரும்படி நான் சேர்த்து வைப்பேன். பிள்ளையே, உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டுமென்றால் அதற்கு பல விஷயங்களை மாற்ற வேண்டியதாகி உள்ளது. ஆனால் அதை நானே முன்னின்று செய்ய வேண்டும். என் பிள்ளையின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக, என் பிள்ளையின் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக நானே புறப்பட்டு விட்டேன். உன் வாழ்க்கையில் உன்னுடைய பிரார்த்தனையை பலிக்க வைக்க, உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற இதோ நானும் கிளம்பி விட்டேன். இனி என்னுடைய சாணக்கிய ஆட்டத்தையும் உன் வாழ்க்கையில் என்னால் நிறைவேற்றப்படும் நல் மாற்றங்களையும் பார்த்து நீ வியக்கப் போகிறாய். ஆச்சரியத்தில் திக்குமுக்காடப் போகிறாய். நல்ல விஷயத்திற்கு நாம் நினைக்கும் முன் இல்லாத தடங்கள் எல்லாம் நாம் அதை செய்ய மேற்கொள்ளும் பொழுதுதான் வரும். அதை நினைத்து மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. வருவது வரட்டும், போவது போவட்டும் என்று உன் மனதை பக்குவமாக வைத்துக்கொள். உன்னை நோக்கி வருகின்ற அனைத்தும் என் கைகளில் இருந்துதான் உன்னிடம் வருகிறது என்பதை புரிந்து கொள். அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கமே உன் வாழ்க்கை என்னும் புத்தகம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை தீர்மானிக்கும். அந்த புத்தகம் குறிக்கின்ற முக்கியமான காலம் நிகழ்காலம் மட்டும்தான். அதை எழுத உனக்கு எழுதுகோலாய் நான் இருப்பேன்.
உன் இறந்த காலத்தில் 1000 விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும். அது உன்னுடைய தவறு அல்ல. உனக்கான என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதை தான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அதனால் முடிந்தது முடிந்துவிட்டது. அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் பயணித்துக் கொண்டே இருக்காதே. எதிர்காலம் நீ தீர்மானிப்பது அல்ல. நீ நினைப்பது போல எதுவுமே நடக்காது. நீ ஆசைப்படுவது எதுவுமே நடக்காது. அனைத்துமே தீர்மானித்தபடிதான் நடக்கும். நான் காட்டிய வழியில் நீ பயணித்துக் கொண்டே இரு. உனக்கு சேர வேண்டியதை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன், சர்வ நிச்சயமாக. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய பரிசு என்பதை புரிந்து கொள். உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பரிசை நீ எப்படி சந்தோஷமாக அனுபவிக்கிறாய் என்பதில்தான் உன் வாழ்க்கையின் தத்துவமே அடங்கி இருக்கிறது. உன் வாழ்க்கையின் வெற்றியும் அடங்கி இருக்கிறது. எப்பொழுதுமே நன்றி மறந்தவர்களை நினைத்து நினைத்து உன் நிம்மதியை நீயே இழந்து விடாதே. நன்றியை வேண்டுமானால் மனிதர்கள் மறந்து விடலாம், ஆனால் தெய்வம் எப்பொழுதுமே நன்றியை மறந்ததே இல்லை. உன்னுடைய செயல்களுக்கு ஏற்பவாறு உன்னுடைய வாழ்க்கை மாறும். பொழுதுமே மன நிம்மதியோடு இரு. மன நிம்மதியோடு இருந்து மாற்றக்கூடியது அனைத்தையும் மாற்றிவிடு. உன்னால் மாற்றக்கூடியதை மாற்றிவிடு. உன்னால் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். நீ போல உன் மனதால் ஏற்க முடியாததை உன் மனதிலிருந்து நீக்கிவிடு. அப்படி நீக்கிவிட்டாய் என்றாலே உன் வாழ்வில் சந்தோஷம் பொங்கி வழியும். நீ வைரமாக இருந்தாலும் கிடைக்க வேண்டியவர் கையில் கிடைத்தால்தான் நீ வைரமாக மின்னுவாய். அப்படி இல்லை என்றால் கிடைக்க கூடாதவர் கையில் கிடைத்தால் வைரம் கூட கூழாங்கற்களாகத்தான் தோன்றும். அதே போல கூழாங்கற்களாக இருந்தாலும் தகுதி உடையவர் கையில் அது கிடைத்தால் அது வைரமாக கூட மின்னும் அளவிற்கு பிரகாசமாக இருக்கும். குழந்தையே, உன்னுடைய மதிப்பு உன்னை சார்ந்தது மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களும் அது சார்ந்ததே இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. இந்த உலகத்தில் நிலையானது என்று எதுவுமே இல்லை. எதுவாக இருந்தாலும் அதுவும் கொஞ்ச காலம்தான். எதுவாக இருந்தாலும் அதுவும் கடந்து சென்றுதான் ஆக வேண்டும். மாற்றம் ஒன்றே எப்பொழுதும் மாறாதது. இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரும் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் சென்றுதான் ஆக வேண்டும். குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய உடல் கூட உனக்கு சொந்தமில்லாததுதான். உன்னுடைய உடல் கூட உனக்கு நிரந்தரமல்ல. எப்பொழுது வேண்டுமானாலும் உன்னுடைய ஆத்மா இந்த உடலை விட்டு நீங்கிவிடும். இப்படி உடலே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில், வாழ்வே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் உனக்கு வரும் துன்பம் மட்டும் எப்படி நிலையாகவே உன்னிடமே தங்கிவிடும், இருந்துவிடும் என்று நீ நினைத்து வருத்தம் கொண்டிருக்கிறாய். எனவே என் குழந்தையே, இருக்கும் வரை, வாழும் வரை உன்னையும் உன் மனதையும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய எதிரியை கூட நம்பிவிடலாம், ஆனால் உன்னுடைய உறவுகளை எப்பொழுதும் நம்பிவிடாதே. ஏனென்றால் உன்னுடைய எதிரி கொடுக்கும் வழியை விட உன்னுடைய உறவுகள் கொடுக்கும் வழியே மிக அதிகமாகவே இருக்கும். திறமை என்பது கடவுளால் கொடுக்கப்பட்டது. அது உனக்கு கிடைத்திருப்பதானால், அது உன்னிடம் இருக்குமானால் அடக்கத்தோடு இருந்துவிடு. அதே போல புகழ் என்பது மனிதர்களால் கொடுக்கப்பட்டது. அந்த மனிதர்களிடம் எப்பொழுதும் நன்றியோடு இரு. மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியே மறைமுகமாகவும் நல்லவர்கள் போலவும் பேசும் புத்தி இந்த உலகத்தில் நிறைய பேரிடம் இருக்கவே செய்கிறது. அவர்களிடம் சற்று பார்த்து பழகு என் குழந்தையே. எதையும் நினைத்து நினைத்து யோசிக்காதே. எது இருந்தாலும் அது ஒரு நாள் முடிவுக்கு வந்தே தீரும்.
தங்கத்தில் செய்த தேராக இருந்தாலும் அதனுடைய நேரம் முடிந்தவுடன் ஓரமாக வந்து நின்றுவிடத்தான் வேண்டும் அந்த தேர் கூட. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய கஷ்டங்கள் மட்டும் நிரந்தரமாக உன்னிடமே இருந்து விடுமா? நிச்சயமாக இருக்காது. உன் வாழ்வில் மாற்றங்கள் வரும், உன் வாழ்விலும் ஏற்றங்கள் வரும். நீயும் உனக்கான கஷ்டங்களும் ஒரு நாள் ஒதுங்கும் என்ற நம்பிக்கையோடு இரு, ஓடிவிடும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் நல்லவர்களாகவே நினைத்து கொள்ளாதே. உன்னை போல் மற்றவர்களையும் நினைத்து கொண்டு உன் மனதைப் போல் மற்றவர்கள் மனமும் இருக்கும் என்பதை நினைத்து கொண்டு அவர்களோடு சரிசமமாக பழகாதே. உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் அவர்களிடம் கொட்டி தீர்த்து விடாதே. ஏனென்றால் நீ வருத்தமாக இருக்கும் சமயத்தில் உனக்கு ஆறுதல் கூறுவது போல அவர்கள் தோன்றினாலும் உள்ளுக்குள் அவர்கள் சந்தோஷப்படுவதை என்னால் உணர்ந்து கொள்ள முடியும் கண்மணியே. அதே போல நீ ஆனந்தமாக இருக்கும் நேரத்தில் அவர்களும் உன்னோடு சேர்ந்து மகிழ்ச்சியை உன்னோடு பகிர்ந்து கொள்வது போல் இருந்து கொண்டு உள்ளே அவர்கள் பொங்கிக் கொண்டிருப்பதையும் என்னால் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே என் குழந்தையே, உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள எண்ணாதே. உன் உற்றார் உறவினர்களை சற்று ஆராய்ந்து அவர்களோடு பழகு. உன்னை போல் மற்றவர்களையும் நல்லவர்களாகவே நினைத்து கொள்ளாதே. எப்பொழுதும் குழப்பத்தில் இருக்கும் பொழுது அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காதே. குழப்பமாக இருக்கும் சமயத்தில் எடுக்கும் முடிவு எதுவுமே நன்றாக இருந்ததாக சரித்திரமே இல்லை. மனத்தை முதலில் தெளிவாக வைத்துக்கொள். அதன் பிறகு உனக்கான முடிவை நீ எடுக்கலாம். எது வந்தாலும் மனக்குழப்பமோடு இருக்கும் பொழுது சற்று பொறுத்திரு குழந்தா. அனைத்தையும் மாற்றியமைக்கும் வேலையில்தான் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். உனக்கான வாழ்வு, உனக்கான சந்தோஷம், உனக்கான நிம்மதி, உனக்கான மகிழ்ச்சி அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் சாயி தேவா. போனது எல்லாம் போகட்டும், முடிந்தது எல்லாம் முடியட்டும். உனக்கான பொக்கிஷமான ஒன்று உனக்காகவே காத்து கொண்டிருக்கும் பொழுது எப்பொழுதும் முடிந்ததை, உன்னை விட்டு சென்றதை நினைத்து நினைத்து மனம் வருந்தி கொண்டிருந்தால் எதையுமே வாழ்க்கையில் சாதிக்கவே முடியாது. எந்த சந்தோஷத்தையும் உன்னால் அனுபவிக்கவே முடியாது குழந்தையே. உனக்கான சந்தோஷத்தை பெறுவதற்கு தயாராகு, ஆயத்தமாக. உன் வாழ்வு உச்சத்தை தொடுவதற்கு வெகு நேரமில்லை குழந்தையே, வெகு தூரமும் இல்லை குழந்தையே. எல்லாம் கூடி உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. உன் சாயி தேவாவும் உன் அருகில் வந்து கொண்டே இருக்கிறேன். உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்காகவே பரிசாக அளிக்க ஜெயித்து காட்டுவாய். சாயிநாதா, பல நாட்களாக நான் உங்களிடம் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் தாமதமாகி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறது என்று நீ என்னிடம் புலம்புகிறாய். சில சமயம் கோபமாக கூட பேசுகிறாய் குழந்தையே. ஆனால் சிறிது நேரம் கழித்து வந்து நீயே என்னை மன்னித்து விடுங்கள் சாயிநாதரே, நாங்கள் உங்கள் மனதை புண்படுத்தியதற்காக என்னை மன்னித்து விடுங்கள் என்று நீயே என்னிடம் வந்து மன்னிப்பும் கேட்கிறாய். அன்பு இருக்குமிடத்தில்தான் கோபமும் இருக்கும் குழந்தையே. நீ என்மேல் கோபப்பட்டால் நான் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஏதோ உன் மன வேதனையினால்தான் நீ என்னிடம் வந்து இப்படி கொட்டுகிறாய் என்பது எனக்கு புரியும். உன் மன வேதனையை அனைத்தையும் என்னிடம் வந்து கொட்டிவிடு. நிச்சயமாக உன் வேதனைக்கு, உன் மன வலிக்கு மருந்தாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன் என் பிள்ளையே. குழந்தையே, வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நீ தேடுவது எனக்கு வியப்பாக இருக்குது குழந்தையே. நீ எங்கு போய் தேடினாலும் அது உனக்கு கிடைக்கவே போவதில்லை. ஏனென்றால் அது உன்னில்தான் இருக்கிறது. நீ மனதை நிம்மதியாக வைத்து கொண்டாலே போதும், சந்தோஷமும் நிம்மதியும் ஆனந்தமும் தானாகவே வந்து குடிக்கொண்டுவிடும் உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும். கண்மணியே, சந்தோஷம் என்பது உலகப் பொருட்களில் இல்லை, அது உள்ளத்தில்தான் இருக்கிறது. நிம்மதி என்பது நீ கை நீட்டி ஒருவருக்கு உதவி செய்தாலே போதும், நிம்மதி தானாகவே வந்துவிடும். ஆத்மார்த்தமாக உள்ளன்போடு மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தாலே போதும், நிம்மதி தானாகவே தென்றலாய் உன் இதயத்தை வந்து
தழுவும். எனவே என் குழந்தையே, என்றைக்கும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வெளியில் போய் தேடாதே. ஏனென்றால் அது எங்குமே வெளியில் இல்லை. உன்னை மாற்றும் எல்லா மாறுதலாகவே அது இருந்து கொண்டிருக்கிறது. உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவே உனக்குள் பல நிகழ்வுகளை நிகழ்த்தி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடைய சில வழிவகைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என் சாயிநாதர் எனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டார். என்னை காப்பாற்ற யாருமே இல்லை. நான் நிர்கதியாக இருக்கிறேன். தோள் கொடுக்க கூட எனக்கு யாருமே இல்லை என்று உனக்கு வரும் வேதனைகளையும் சோதனைகள் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தான் உனக்கு கொடுத்து விட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. பிரச்சனைகளை நான் உனக்கு கொடுக்கவில்லை. நீ கண்ணீர் சிந்த வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் அதை உனக்கு கொடுக்கவில்லை. உன் மனம் வேதனை அடைய வேண்டும், நீ கஷ்டத்தில் தத்தளிக்க வேண்டும் என்ற நினைப்பில் நான் அதை உனக்கு கொடுக்கவில்லை. உன் மனதை பக்குவப்படுத்தவும், வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிய வைப்பதற்கும், உன்னை சுற்றி இருப்பவர்களின் திறமையை, அவர்களின் மனோதைரியத்தை, அவர்கள் உன்னை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்வதற்காகவும் தான் இந்த செயல்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல. நீ இப்படி தவறாக நினைத்து கொண்டால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தையே? எது நடந்தாலும் நன்மைக்காகவே நடக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எதை செய்தாலும் 100 முறை யோசித்து செயல்படு. ஆனால் செய்ய ஆரம்பித்தவுடன் இது நடக்குமா நடக்காதா என்ற சிந்தனை ஒரு முறை கூட உன் மனதில் எழவே கூடாது. என் மேல் உன்னுடைய முழு நம்பிக்கையையும் வைத்துவிடு. நான் இருக்கிறேன் குழந்தையே. உன் வாழ்க்கையில் இருக்கும் ஏக்கங்கள், சில விஷயம் கூட நம் கண்முன் நடக்கும் பொழுது நமக்கும் இதே போல் நல்ல விஷயங்கள் நம் வாழ்விலும் நடக்குமா நடக்காதா என்று ஏக்கத்தோடே நடக்கும் விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறாய். அவை அனைத்தும் அந்த ஏக்கங்களோடே இருக்கவே வேண்டாம். பொறுமையும் தன்னம்பிக்கையும் ஒரு மனிதனுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு தைரியம். அதை எப்பொழுதும் தொலைத்து விடாதே என் பிள்ளையே. பொறுமையாக காத்திரு, நம்பிக்கையாக காத்திரு. அனைத்தும் உனக்கு வசமாகும். எப்பொழுதுமே எந்த பிரச்சனையை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து தைரியமாக போராட கற்றுக்கொள். தன்னம்பிக்கையும் பொறுமையுமே உன் வாழ்க்கையில் உன்னை காப்பாற்றும். ஆனால் என் குழந்தையை, நீ எதை செய்தாலும் எதை செய்திருந்தாலும் அதை உணரும் தருணத்தில் நீ அனைத்தையும் மன்னித்து உன்னை நிச்சயமாக உன் சாயப்பா ஆசிர்வதிப்பேன். சகிப்புத்தன்மை மட்டும் உன் வாழ்வில் இல்லை என்றால் உன் வாழ்க்கையே மிக கவலைக்கிடமாக ஆகிவிடும். எப்பொழுதுமே சகித்து கொள்ள பழகிக்கொள். இந்த ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்னுடைய நாமஸ்மரணத்தை தினமும் சொல்லிக்கொண்டே இரு, உச்சரித்து கொண்டே இரு, நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். உன் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து உன்னை சுகமாக வாழ வைப்பது உன் சாயப்பாவின் பொறுப்பு.